ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் அப்புறமா காலிஃப்ளவர் சில்லியும் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. வெஜ் பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெஜ் பிரியாணி தான் இன்றைக்கி பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம இதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இஞ்சி பூண்டு அளவு அரைச்சா எந்த அளவு வச்சு அரைச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான அளவும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 2 செம்பளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த காய் காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழுகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு சின்னதாக குட்டியாக புழு இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்காக தான் நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்துக்கோங்க. நம்ம சில்லிக்கு நல்லா பெருசாக தானே நம்ம போடணும். அந்த மாதிரி பெரிய பீஸாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையிலேயே கூட நம்ம பிச்சை எடுத்துடலாம். அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா. கட் பண்ணி எடுத்துகிட்டு பிரியாணிக்கு கொஞ்சம் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா காய்கறியும் தானே போடுவோம். கேரட், பீன்ஸு, அப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாம் போடுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் இதில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வர தண்டுங்களையெல்லாம் அதில் நம்ம போட தேவையில்லை. ஒரு சிலருக்கு இந்த தண்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட சின்னதாக இதே சைஸில் கூட கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இதை போட மாட்டேன். ஏன்னா பசங்க இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பூவாக இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் இதை நான் எடுத்துட்டேன் தனியாக. இந்த தண்டையுமே பெரிய பெரிய தண்டாக இருந்ததெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிக்குது. அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு இதில் காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். போட்டு இதை கலந்து விட்டாச்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம பிரியாணி பண்ணுறதுக்காக. பாருங்கள், காலிஃப்ளவர் இதுலேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான காயெல்லாம் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதே போல் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சாச்சு. இது ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இஞ்சியும் பூண்டும் உரிச்சே எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு டம்ளர், கிண்ணம் எந்த அளவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பவுல் அளவுக்கு நான் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா. அதுக்கு 3/4 பவுல் அளவுக்கு இஞ்சியை இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அளவுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. இல்லை கிராம் கணக்கில் வேணும் அப்படின்னா இந்த பூண்டு 200 கிராம், இது 150 கிராம். இது ரெண்டையும் கரெக்டாக தோலெல்லாம் எடுத்துகிட்டு வைக்கவும் கரெக்டாக. இது 1 கப் இருக்குது, இது 3/4 கப் இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. எப்பவும் பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த கசப்புத்தன்மை, அந்த ஸ்மெல் எதுவுமே கொஞ்சம் மாறாது. ஆனால் இஞ்சி அதிகமாகிருச்சுன்னா நம்ம பிரியாணி செஞ்சாலோ இல்லை சில்லி செஞ்சாலோ இல்லை சிக்கன் கறி, மட்டன் கறி ஏதாவது நான்வெஜ் செஞ்சாலுமே இஞ்சி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி டேஸ்ட் வந்துடும் நம்ம செய்கிற சாப்பாட்டில், அந்த ரெசிபிலாம். அதனால் எப்பயுமே இஞ்சியோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா எல்லாத்தையும் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இஞ்சியும் கூட நம்ம பூண்டு சைஸில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன்னா அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கப்பில் போட்டு அளந்துக்கோங்க. எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இஞ்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இது போல் தான் நம்ம அளவு எடுத்துக்கணும். எப்பயுமே இஞ்சி மட்டும் அதிகமாக போடக்கூடாது. பூண்டு அதிகமாக இருக்கலாம், இஞ்சி கம்மியாக தான் இருக்கணும். அந்த அளவில் தான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இது நம்ம செரின்ஸ் கிச்சனில் கூட போட்டிருக்கோம். ஆனால் செரின் வீட்டு சாப்பாடில் இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது அப்படின்றதுக்காக ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு ரெசிபி தான் இது. அதை இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். ரெண்டையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறதுனா அரைச்சிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் உங்கள் ஜாரில் அரைப்படும் அப்படின்ட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. நல்லா வலுவலுப்பாக அரைச்சாச்சு பாருங்கள். எல்லாமே முழுசாகவே இல்லை, எல்லாம் அரைச்சாச்சு பாருங்கள். அரைச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம இதுக்குள்ளே எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
இதில் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இது மட்டும்தான் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். 1 மாதம் வரைக்கும் நீங்கள் கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் ஸ்பூன் போடுறது மட்டும் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டுட்டு அந்த ஸ்பூனையே இதில் போட்டிங்கன்னா தான் அதோட கலர் மாறிடும். இதுக்குன்னு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த கலர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சு 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது வந்து எனக்கு ஒரு 2-3 வாரத்துலேயே தீர்ந்து போயிடும். ஏன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி நான்வெஜ் பண்ணுவோம், அப்புறம் வீடியோக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால எனக்கு வந்து இது சீக்கிரமாக தீந்துடும். நீங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதத்துக்கு மேலேயே வரும். நீங்கள் அடிக்கடி நான்வெஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் சமைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் இல்லை அப்படின்னாலே எனக்கு வந்து கொஞ்சம் ஏதோ சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரியே தோணும். அதனால் எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். அவ்வளோதான், ஸ்டோர் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம்னா அவ்வளோதான், அப்பப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து சில்லிக்கு மசால் தடவி வச்சிடலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசால் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். அடுத்து இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 2 3 4 இதில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது வந்து பச்சரிசி மாவு 1 2 இதில் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு. மஞ்சத்தூள்லாம் சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டு தானே வேக வச்சுருக்கோம், அதனால் மஞ்சத்தூள் வேண்டாம். தேவையான உப்புமே பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே உப்பு போட்டு அதில் லைட்டாக வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் உப்பு பிடிச்சிருக்கும். அதனால உப்பு வந்து இதில் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு லெமனில் கால்வாசி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. அப்போ தான் காலிஃப்ளவர் கூலையெல்லாம் நல்லா ஒட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கலந்துடலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. காலிஃப்ளவருக்கு மசால் போட்டு வச்சுட்டோம். இது வந்து நம்ம சமைக்கிறதுக்குள்ளே ஊறிடும். ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுங்களையும் நம்ம சமைச்செல்லாம் முடிக்கிறதுக்கு டைமும் சரியாக இருக்கும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையானதை தாளித்து விட்டுறலாம். நம்ம வந்து இன்றைக்கி குக்கரில் பிரியாணி பண்ணலை, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பிரியாணி பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வெஜ் பிரியாணி, தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் நம்ம குக்கரில் பண்ணியிருக்கோம். ஆனால் பாத்திரத்தில் வந்து நம்ம பண்ணதில்லை. அதனால் இப்போ பாத்திரத்தில் நம்ம வெஜ் பிரியாணி பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம், நல்லா அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இது போல் 2 துண்டு பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கையில் இது போல் ஒரு கையளவுக்கு, ஒரு கை கூட வேணாம், ஒரு 1/2 கையளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். அடுத்து இதில் காய் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது போல் கட் பண்ணிக்கோங்க. அதே போல் பீன்ஸும் ஒரு 5 பீன்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி பெரிய பீன்ஸாகவே கட் பண்ணியிருக்கேன். நம்ம காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த காலிஃப்ளவரையும் இது கூட சேர்த்துருவோம். அடுத்து தக்காளி சேர்த்துருவோம். ஒரு பெரிய தக்காளியாக 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி. கொஞ்சம் உப்பு இந்த காய் வதங்கிறதுக்காக. அடுத்து பச்சை பட்டாணி, நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு பச்சை பட்டாணி. நீங்கள் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சையாக இருக்க பட்டாணி கூட சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த காய் வந்து நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். காய் நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்கன்னா தக்காளி போட்டோலையே அந்த தக்காளி கூட நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இதை கலந்துருவோம். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க.
ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா தயிர் சேர்த்துடலாம். இப்போது 1 2 இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறம் லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு 1/4 லெமன் அளவுக்கு புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா காயெல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துருவோம். இந்த படியில் தண்ணி சேர்த்துருவோம். 1, அப்புறம் ஒரு 1/4 கப் 1/4 கப் சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி சேர்த்துடலாம். நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் நம்ம சமைக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அந்த அரிசி தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் கிட்ட அது ஊறி இருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம். அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். அரிசி வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதித்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் வந்து தம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம நீங்கள் இது வந்து பாசுமதி அரிசி போட்டிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எப்பயுமே நம்ம பிரியாணின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சீரக சம்பா தான் நல்ல டேஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து இதில் பாசுமதி போட விருப்பம்னா இதே மெத்தட் தான், நீங்கள் பாசுமதி சேர்த்துக்கலாம். ஆனால் சீரக சம்பா போட்டிங்கன்னா இன்னும் அதிகமான டேஸ்ட் உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். அதனால தான் நான் எப்போ பிரியாணி பண்ணாலுமே நம்ம வந்து சீரக சம்பாவில் பிரியாணி பண்ணுறோம். என்னோட கருத்து வந்து அதுதான். சீரக சம்பாவில் பிரியாணி பண்ணால் நம்ம டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் சீரக சம்பாவில் பிரியாணி பண்ணுறேன். உங்களுக்கு இதில் பாசுமதி வேணும்னா இதே மெத்தடில் நீங்கள் பாசுமதி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே 1க்கு 1 தான் தண்ணி ஊற்றுவோம். இன்றைக்கி 1.25 ஊற்றிருக்கேன். எதுக்காகனா நம்ம இந்த படியில் தான் பிரியாணி அரிசி ஒரு படி போட்டோம். அதுக்கு 1.25 கப் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்காகனா நம்ம சட்டியில் வச்சு கொதிக்க வச்சு வேக வைக்கிறோம் இல்லையா, அதனால நான் வந்து 1.25 தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ஏன்னா பட்டாணியும் சேர்த்துருக்கோம், அந்த பட்டாணியும் வேகணும் இல்லையா, அதுக்காக தான். நீங்கள் வந்து பட்டாணியை வேக வச்சு சேர்த்துருந்தாலும் சரி, இல்லை பச்சை பட்டாணியாக சேர்த்துருந்தாலும் சரி, நீங்கள் 1க்கு 1 சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கொதித்து 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், 4 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் எந்த அளவுக்கு வற்றிருக்குன்னு பாருங்கள். ஆனாலும் இன்னி அரிசி வேகலை பார்த்தீங்களா, ஓரளவுக்கு தண்ணி பாருங்கள் இருக்குது. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டோம்னா அந்த அரிசியும் நல்லா வெந்துடும். நல்லா அரிசியை வந்து இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஆவி வெளியில் வராமல் நல்லா வேகும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு இலை இருந்தால் கூட நீங்கள் வாழை இலையை கூட இது மேலே வச்சு நீங்கள் மூடி தம் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு துணியை வச்சு கூட நீங்கள் தம் போட்டுக்கோங்க. இது மேலே மூடி நீங்கள் தம் போட்டிங்கன்னா அந்த ஆவி இன்னும் வெளியில் வராமல் அப்படியே இருக்கும். நான் வந்து அப்படியே தான் தம் போட போகிறேன். ஏன்னா அந்த மூடி வந்து நல்லா வெளியில் ஆவியெல்லாம் விடாது, அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான். இப்போ இதை இறக்கிட்டு தோசைக்கல் வச்சிடலாம். இந்த தோசைக்கல் வந்து நான் யூஸ் பண்ணாத தோசைக்கல் தான் நான் அடிக்கடி தம்முக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற தோசைக்கல்லாக இருந்தால் கடைசியில் வந்து நீங்கள் தம் வச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு எண்ணெயும் போட்டு அதில் தடவி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக வரும். கொஞ்சம் லைட்டாக சூடாயிருச்சு, எடுத்து வச்சிடலாம். நல்லா தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டா இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கிட்ட இது வந்து தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பிரியாணி வந்து தம் வச்சு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு நம்ம சில்லி பொரிச்சிடலாம். பாருங்கள், அப்போ இருந்த தண்ணி லைட்டாக தண்ணி இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த தண்ணியெல்லாம் வற்றிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தம் வச்சிட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும் ரைஸ். தோசைக்கல்லுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள், சூப்பராக இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. ஆனால் ரைஸ் வந்து கொஞ்சம் வேகாமல் தான் இருக்குது. அதனால் நம்ம சொன்ன மாதிரியே எப்படியும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட இது வெந்தால் சரியாக போயிடும். இப்போ 5 நிமிஷம் தானே ஆயிருக்கு. 5 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி நல்லா ரைஸ் எல்லாம் வெளியில் ஆவி வராமல் இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சூடு வந்து அந்த ரைஸ்குள்ளேயே நிற்கும். இல்லைன்னா அந்த கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஆவி வந்து வெளியில் வந்துடும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா அமுத்தி வைக்கிறது. மறுபடியும் மூடி வச்சுட்டு தம்மில் வச்சிடலாம். இப்போ மாற்றி வச்சுட்டு நம்ம சில்லி பொரிச்சிக்கலாம். இப்போ வேறு அடுப்புக்கு வச்சிடலாம். இப்போ சில்லி பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி விட்டுறலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். இது முன்னாடியே நம்ம வந்து வடை பொரித்த எண்ணெயை இந்த மாதிரி தூக்குவாளியில் ஊற்றி வச்சுருக்கேன். அதே தான் நான் இப்போ ஊற்றுறேன். காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா நல்லா மசால் பிடிச்சிருக்கு பார்த்திங்களா, பார்த்தாலே தெரியுது நல்லா மசாலா அந்த உள்ளேலாம் இறங்கியிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு.
காலிஃப்ளவரை ஒன்றா போட்டுக்கலாம். மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அதனால் தனித்தனியாக எடுத்து போடுங்க. திருப்பி போட்டுடலாம். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், போட்ட உடனே திருப்பி போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அது ஞாபகமாக வச்சுக்கோங்க. எப்போயுமே சில்லி பொரிச்சாலும் சரி, மீன் பொரிச்சாலும் சரி, போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் திருப்பி போடணும். நல்லா வெந்துருச்சு, மொறு மொறுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் சில்லி. இப்போ எடுத்துருவோம். அவ்வளோதான், பொரிச்சாச்சு பாருங்கள். இதே போல் மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்துடலாம். கரெக்டாக சில்லி பொரித்து முடிக்கிறதுக்கும் நம்ம தம் இறக்குறதுக்கும் கரெக்டாக இருக்குது டைமிங். இப்போ சில்லியை ஓரமாக வச்சுட்டு பிரியாணி எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வருது பார்த்திங்களா ரைஸ். சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும் பாருங்கள். எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி தான் வேகணும். ரொம்ப குலைவாகலாம் நம்ம பிரியாணி ரைஸை வேக வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவர் சில்லி, தயிர் பச்சடி, சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் லஞ்ச் மெனு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் குக்கரில் பண்ணுறதுக்கும் இந்த நம்ம பாத்திரத்தில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். குக்கரில் ஒரு வித டேஸ்ட் இருக்கும், நம்ம பாத்திரத்தில் பண்ணுறப்ப அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பண்ண ரைஸ் 5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் தான் நான் இப்போ பிரியாணி பண்ணியிருக்கேன். இந்த ஒரு படியில் நம்ம சீரக சம்பா பிரியாணி ரைஸ்லாம் போட்டோம்னா நம்ம நார்மல் ரைஸை விட அதிக அளவில் இருக்கும். அதனால் இதில் 1 சாப்பிட்டாலும் 5லேருந்து 6 பேர் கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.